அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தற்போது பாஜகவில் உட்கட்சி தேர்தல் நடந்து கொண்டு வருகிறது. ஒன்றிய தலைவர்களுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில தலைவர்களுக்கும் தேசிய தலைவர்களுக்கும் உட்கட்சி தேர்தல் நடைபெற்று கொண்டு வருகிறது. அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் முடிவடைந்து விட்டது. கடந்த ஜூலை மாதமே 3 ஆண்டு காலம் முடிவடைந்து விட்டது. அவரின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது. அதனால் மீண்டும் இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் தேசிய தலைமை. யாரு அந்த தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தேசிய தலைமை மீண்டும் 2வது முறையாக அண்ணாமலை அவர்களை தலைவராக தேர்வு செய்ய திட்டமிட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னு ரீசன் கேட்கும்போது சொல்றாங்க, பாஜகவின் தேசிய தலைமை சொல்றாங்க, அண்ணாமலை அவரின் பதவி காலத்தில் இருக்கும்போது கட்சியின் வளர்ச்சிக்கு மிக கடுமையாக பணியாற்றியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் லோக்சபா தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட என் மண் என் மக்கள் பாத யாத்திரை பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தந்திருக்கிறது, மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை கொடுத்திருக்கிறது. அதனால் அண்ணாமலை அவர்களின் மேலே எங்களுடைய நம்பிக்கை இன்னும் பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் நாங்கள் மீண்டும் அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜகவின் தலைவராக நியமிக்கிறோம் அப்படின்னு பாஜகவின் தேசிய தலைமை சொல்லியிருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உட்கட்சி தேர்தலானது வருகின்ற ஜனவரி மாதம் நடக்க இருக்கிறது. அதிலும் பாஜக தேசிய தலைமை என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டியின்றி அண்ணாமலை அவர்களை தலைவராக தேர்ந்தெடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால அண்ணாமலை அவர்களின் மேல் தேசிய தலைமைக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களின் மேல் எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. முக்கியமாக எதிர்க்கட்சிகளுக்கு சொல்லிக்கிறேன், இன்னும் 3 ஆண்டுகளுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் தமிழக பாஜகவின் தலைவர். அதனால் நீங்கள் இந்த உருட்டெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அண்ணாமலையை மாற்றிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அந்த உருட்டெல்லாம் இங்கே ஆகவே ஆகாது. இன்னும் 3 ஆண்டுகளுக்கு அஃபீஷியலாக நான் சொல்கிறேன், இன்னும் 3 ஆண்டுகளுக்கு அண்ணாமலை அவர்களே பாஜகவின் மாநில தலைவராக தொடர்வார் என்ற செய்தியை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண வேற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.